பழுவெழுத்து பெண் விமான ஓட்டியா. அப்ப எல்லா பெண்கள் நான் வணங்குறேன், பாராட்டுறேன். பெண்கள் நினைச்சா சிகரத்தை கூட தொட முடியும். இங்க இருக்கிற ஒட்டுமொத்த ஆண்கள் நாங்க ஒன்னா நினைச்சா கூட நீங்க வச்ச ரசத்தை கூட எங்களால் தொட முடியும். 2 மடங்கு தான் கொடுக்குறேன், முக்குன்னு சுட்டிடானே சார். எனக்கு தெரிஞ்சு ஒரு சாப்பாடை சாப்பிட ஆம்பளை என்ன சொல்லணும்? என்ன சொல்லணும்? என்ன சொல்லணும்? அந்த சாப்பாடு அப்படியே நெஞ்சு மணி நிக்கணும். அதான் சாப்பாடு. ஆமா, அன்னைக்கு ஒரு சாப்பிட்டு நெஞ்சே நின்றுச்சு. இந்த 6 பேர் சிரிக்கிறதுக்காக நான் 8 மணி நேரம் ஒரு வண்டியை பிடிச்சி வந்திருக்கேன்னா இந்த 6 பேர் தானே நான் வாட்ஸ்அப்ல அனுப்பிருப்பேன் சார். அப்படி நான் சொல்றேன் சார். நீங்க சொல்லுங்க மேடம். இப்ப இந்த இடத்துல வரும்போது நானும் அசார்லாம் அங்க டீ குடிக்கிறதா நின்ட்டோம். சரி, அது வந்து என்ன பேசலடி பேசாம போகணும். அப்படியே போறாங்க. அவன் தாண்டா, இவன் தாண்டா, அவன் எவன் தாண்டா சொல்லாம போயிட்டாங்க சார். 20 நிமிஷம் ஆச்சு. அப்புறம் கூட்டு போய் கேட்டா என்னன்னு சொல்லுங்க. கடைசியில் என்ன சொல்லிட்டு போறாங்க? நீங்க சுற்றி அரவிந்து கொண்டு போறாங்க. அதுக்கு 1 மணி நேரம் ஆகி போச்சு. ஆனா என்னுடைய ஃபாலோவர் நிறைய இருக்காங்க சார். அப்படியா? ஆமா, என்னுடைய Facebook, Instagram ஃபாலோவர்லாம் நிறைய. திரும்பினாலே பயமா இருக்கு. ஒரு பய இப்படியே பாக்குறான் சார். இன்னைக்கு உண்மையிலே பெண்களை நம்ம வணங்கணும். இன்னைக்கு சுனிதா வில்லியம்ஸ்க்கு ஒரு பெண் 1 நாள் 2 நாள் இல்ல, கிட்டத்தட்ட 286 நாட்கள் விண்வெளியில போய் விட்டு இந்த பூமியில கால் பதிச்சிருக்காங்கன்னா அந்த சிங்க பெண்ணுக்கு ஆண்களும் சேர்ந்து கைத்தள்ளி கொடுக்குறாங்க சார். இன்னைக்கு பெண்கள் இன்னைக்கு நாங்க நாசாவுக்கு போறோம் சார். நாங்க நாசாவும் போறோம், அவ்வளவுதான். இதுல உன்னிப்பா கவனிக்க வேண்டியது 286 நாள் சுனிதா வில்லியம்ஸ் அவர்கள் விண்வெளிக்கு போனத பாராட்டணும். உண்மையிலே சாதாரண, ஏன்னா வாட்டர் கூட கொண்டு முடியாது. அவங்களுடைய யூரினவே அவங்க ரீசைக்கிள் பண்ணி குடிக்கும். ரொம்ப கஷ்டம். 286 நாள் விண்வெளியில சுனிதா வில்லியம்ஸ் போனத பேப்பர்ல போறீங்க, நியூஸ்ல போறீங்க, டிவில போறீங்க, இன்ஸ்டாகிராம், சாலிகிராம் எல்லாத்திலும் வருது. கூட 3 பேர் பப்பா கொஞ்சம் மாதிரி ஆம்பளை போனான்னு ஏதாவது ஒரு நியூஸ்ல வச்சானே. கொஞ்சம் தான் வகுத்தறிச்சலோட பேசுறேன். எங்களுக்கு பேமெண்ட் கூட அப்புறம் கொடுங்க. வகுத்தறிச்சல் சொல்லிட்டு அது வேற உண்டா? சொல்லவே இல்ல சார். இப்ப இங்க பாருங்க, இங்க உள்ள கல்யாணமான ஆண்கள் பெண்கள் எல்லாரும் வந்திருக்காங்கல்ல. நான் உங்ககிட்ட ஒரே ஒரு கேள்வி கேக்குறேன். இது வரைக்கும் என் குடும்பத்துல சண்டையே வந்ததில்ல அப்படின்னு சொல்றவங்க மட்டும் கை தூக்க பார்க்கலாம். அதுக்கு சண்டை வந்துருச்சு. நீருக்கு இதுவரைக்கும் சண்டை, ஆனா இப்ப வந்துருச்சு. அந்த 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 தாத்தா கை தூக்குறாரு. அந்த தாத்தா 60 வயசுல சிரிச்சிட்டு இருக்காருன்னா என்ன அர்த்தம்? பக்கத்துல ஒரு கொண்டாட்டி இல்லைன்னு அர்த்தம். காயமோடு வணக்கலாம், சிரிப்பு காடு கட்டா சிரிப்பு பக்கத்துல இருக்கிறாங்க. ஆனா அவர் உண்மையிலே அவருக்காக ஒரு பெரிய கைத்தல கொடுங்க. ஏன்னா சண்டையே வந்ததில்லை இத்தனை வருஷத்துலங்கிற போது உண்மையான வாழ்த்துக்கள். அது எப்படி சாட்டர்டே எடுத்து சண்டை வந்தாங்கணுமே. மதுரை வீரன் அவர் பார்க்க இன்னும் திருந்தல போல. அப்படி குடும்பத்துல சண்டை வராம இருக்கிறதுக்கு ஒரு டிப்ஸ் நான் கொடுத்துட்டு போறேன். தயவு செய்து பேனா பேப்பர் இருந்தா யாராவது எழுதிக்கோங்க. கல்யாணம் ஆக போற பசங்களும் தயவு செய்து உங்களுக்கு முக்கியமா யூஸ் ஆகும். நீங்க எல்லாம் எடுத்து ரெக்கார்ட் பண்ணடா. வாழ்க்கையில குடும்பத்துல சண்டை வராம இருக்கணும்னா ஆண்கள் நல்லா கேட்டுக்கோங்க. யாரெல்லாம் மனைவிக்கு அப்படின்னு முத்தம் கொடுத்துட்டு போறாங்களோ அவங்களுக்கு வந்து 80% நோயே வராது, குடும்பத்துல சண்டையே வராதுன்னு போற ஆய்வு இருக்கே கண்டுபிடிச்சிருக்காங்க. உண்மையிலே உளவியல்ல வந்து 8 வினாடி அவங்களுக்கு முத்தம் கொடுக்கும் போது உளவியல் ரீதியா 80% நோய் குறையும். ஆமா சார். இதை கேள்விப்பட்டு எங்களுடைய கோதண்டன் வந்து 8 வினாடிக்கு 80% நோய் குறையுதுன்னா அப்படின்னா ஒரு 8 மணி நேரம் கட்டி பிடிச்சார். மணி ஏத்து விட்டுக்காரு அறுவாளோட வந்துட்டேன். அப்புறம் அவன் சம்சாரத்தை கட்டி பிடிச்சி அவன் தான் வருவான். இது மாதிரி சில நகைச்சுவைகள் இருக்கு. இன்னும் எங்களுடைய தம்பிகள்லாம் வர்றாங்க. இங்கிட்டு சிறார்கள் வேற ரொம்ப வெயிட் பண்றாங்க. என்கிட்ட ஒரு பழக்கம் மைக் அடிச்சு நான் பாட்டுக்கு 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் கூட பேசுவேன். தம்பிகள் இன்னும் நீங்க நிரம்ப விதவிதமான கலையில ரசிக்கணும். இருந்தாலும் 4 விஷயத்துக்கு கொஞ்சம் கடகன்னு சொல்லுங்க. சார் உண்மையிலே இந்த இடத்துல தைரியசாலிகள் ஆண்கள் அப்படின்னா ஒரு பெரிய கைத்தல் கொடுக்க பார்க்கலாம். தைரியசாலிகள் பெண்கள் அப்படின்னா ஒரு பெரிய கைத்தல் கொடுக்க பார்க்கலாம். சார் உண்மையிலே தைரியசாலிகள் யார் அப்படின்னா பெண்கள் தான் சொல்லுவேன். ஏன்னா உடல் பலம் வேணா ஆண்களுக்கு அதிகமாக இருக்கலாம், மனபலம் சத்தியமாக பெண்களுக்கு தான் அதிகம். தைரியசாலி பெண்கள் நாங்க. ஒரு உதாரணம் சொல்லட்டுமா? இப்போ ஒரு பொண்ணு பார்க்க வரீங்க, எத்தனை பேர் வந்து பொண்ணு பார்த்துட்டு போவீங்க? 4 பேர் வருவாங்கம்மா. 4 பேரா? நிச்சயம் பண்ண எத்தனை பேரோட நிச்சயம் பண்ண? 15 பேர் வருவாங்க. கல்யாணம் எத்தனை பேருடைய கல்யாணம் பண்றீங்க? நகைச்சுவை போய்கிட்டு இருக்குமா? அவங்க இருக்கிறாங்க. ஆமா, ஒரு 800 பேர் வருவாங்க. நல்லா கேட்டுக்கோங்க. ஒரு பொண்ணு பார்க்க 4 பேர் முன்னாடி பொண்ணு பார்த்துட்டு போறீங்க, 40 பேர் முன்னாடி நிச்சயம் பண்றீங்க, 4000 பேர் முன்னில கல்யாணம் பண்றீங்க. ஆனா பெண்கள் நாங்க கல்யாணத்துக்கு அப்புறம் உங்க வீட்டுக்கு தனியா கெத்தா சோலோவா சிங்கிளா வர பெண்கள் நாங்க தான் சார் தைரியசாலி. அதுக்கே அந்த அம்மா கை தட்ட தைரியம் வந்தா என் வீட்டுக்கு இருக்கான்னு பாருங்க. ஆனா உண்மையிலே பாராட்டுறேன். சிங்கிளா வரீங்க. ஆமா, சிங்கிளா வரவங்களை டபுள் ஆக்குறது யாரு? அமைதியோடு நகைச்சுவை. என்ன கோதண்டன் சார் வெறித்தனமா அந்த பாயிண்ட் கைத்தல கொடுக்கறாரு. அவர்லாம் ட்ரிபிள் ஆக்குனவரு. ஆளை பார்த்து நீ சந்தேகப்படாத.
சும்மா சாதாரண நினைக்காங்க. இந்த மகிழ்ச்சி எங்களுக்கு வேணும். ரொம்ப மகிழ்ச்சி. நான் ஒரு விஷயம் சொன்னது அதான், நீங்க மருத்துவத்தையே போகாம இருக்கணும்னா நீங்களே மகிழ்ச்சியா தான். எங்க அப்பா 87 வயசு வரைக்கும் ஆஸ்பத்திரியே போனதில்லை. காரணம் சந்தோஷமா வச்சிருப்பாரு, பேத்திமாரு கிண்டல் இருக்கும். ஆனா டாக்டர் போகலான்னு சொல்ல, தப்பா நடந்து ஒரு இதோட சொல்லி முடிச்சிருக்கேன். டாக்டர் போய் உட்கார்ந்த உடனே டாக்டர் டைம்ல கை தூக்குங்க, மோரம் பூசா கீழே போடும், காலை நீட்டுங்க. டாக்டர் சொல்றாரு, செருப்பு பிடிக்குது உள்ள மடக்கு, காட்டுங்க, பல்ல விளக்குங்க, பாய் மூடு, மூக்கை காட்டுங்க, முடிய வெட்டுங்க. ஏன்னா அவன் மூக்கு முடிக்க டை அடிச்சிருக்கான், கொஞ்சம் வசதி. அது தனியா சிரிச்சாருனே சிரிக்காங்க, சந்தேகப்படுவாங்க. எனக்கு ஒரு ஆளாவது சிரிச்சார், சந்தோஷம். ஒரு 65 ஜோக்கு போச்சு, என்னன்னு கண்டுக்கிட்டீங்களா? எதை கேட்டானே எனக்கு 220 வாட்ஸ் வந்தா போதும். ஒண்ணு ஒண்ணா சொல்லிட்டே இருக்க, கை நட்டுங்க, காலை நட்டுங்க, உதருங்க, தும்முங்க, இருமுங்க. 56 நிமிஷம் ஆச்சு. அப்புறமேல் டாக்டர் கேட்கிறாரு, அவனை பார்த்து, என்ன செய்யுது? அவன் சொன்ன, என் பொண்ணுக்கு சடங்கு பத்திரிக்கை கொண்டு வந்தேன் அப்படின்னு. என்கிட்ட இருக்கிற ஹைலைட் ஜோக்கு ஒண்ணுதான், இதுக்கு 5 பேர் சிரிக்கிறீங்கன்னா இதுக்கு மேலே நான் இந்த இடத்துல நிக்கணுமா? என்னைய பத்தி அறிமுகப்படுத்துறீங்களா சார்? ஆமா, உங்களுக்கு நிறைய சொல்லிட்டேன் மேடம். எனக்கு தெரிஞ்சு இந்த வயசுல 33 வயசுல எனக்கு தெரிஞ்சு 46 விருதுகள் வாங்கலாம் நினைக்கிறாங்க. ஒரு வேலையும் கொடுக்கல. விருது எங்களுக்கு முக்கியம் இல்லை, நீங்க கொடுக்குறீங்க இந்த கைதட்டல், இது போதுமானது. இல்ல நான் எப்படிப்பட்ட பேச்சாளர்னா, தூத்துக்குடியில மருந்த குடிச்சிருக்காங்கன்னா பாத்துக்கோங்க. தூத்துக்குடியில நான் பேசி முடிச்சிட்டு மேடை விட்டு கீழே இறங்கலங்க, 5 பவுண்ட் செயின் அத்துக்கு அம்மாக்குள்ள ஓடி இருக்காங்கன்னா அந்த பேச்சுடைய சுவாரஸ்யத்தை தான் பார்க்கணும். ஆனா இதெல்லாம் விளையாட்டுக்காக சொன்னது உண்மையிலே ஒரு விஷயமா பிளஸா சொல்லணும். சொல்லுங்க சார். அவங்க ஒரு நல்ல ஒரு ஆன்மீக சொற்பொழிவாளர். ஸ்ரீவில்லிபுத்தூர்ல போன வாரம் ஆண்டாள் கோயில்ல 3.5 நேரம் தனி சொற்பொழி பண்ணியிருக்காங்க. இதுல என்ன சிறப்புனா, இவங்க ஒரு கிறிஸ்துவரா இருந்து கொண்டு ஆண்டாளை பத்தி 3.5 நேரம் பேசுற எப்படி இருப்பாங்க, அப்படி பெருமைக்குரியவர்கள். அவங்க 3.5 நேரம் பேசின பார்த்து ஆண்டாளே இறங்கி வந்து பின்னாடி சொல்லிட்டு, போதும் தாயி கொஞ்சம் தூங்க உள்ள தோணு பேசி இந்த இடத்துல நிறைய இஸ்லாமிய சகோதரிகளை நான் பாக்குறேன். தீபாவளி வடையும் ரம்ஜான் பிரியாணியும் கிறிஸ்துமஸ் கேக்கும் இருக்கும் வரை அமெரிக்க உளவுத்துறையை நினைத்தால் நம்ம இந்தியாவோட ஒற்றுமையை குலைக்க முடியாது என்பதற்கு இந்த கிருஷ்ணகிரி மாங்கனி மிகப்பெரிய பொருட்காட்சி ஒரு மிகப்பெரிய ஒரு எடுத்துக்காட்டா இருக்கு. ரொம்ப பெருமையாக இருக்குது சார். என்னை பத்தி நான் அறிமுகப்படுத்துறேன் சார். போன வாரம் சார் எங்க அப்பாவை போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. உங்க அப்பால 1 மாசத்துக்கு முன்னாடி அரெஸ்ட் பண்ணிருக்கணும், ரொம்ப லேட். நல்ல மனுஷன் சார். ஆமா, ஏன் அவர் நல்ல பொறுமையானவர், எதுக்கு அவர் அரெஸ்ட் பண்ணாங்க? வீட்டுல மயில் வளர்த்தா தப்பாமே. மைக் ஆஃப் பண்ணிட்டு பேசுமா? மயில் நம்ம தேசிய பறவை, பார்க்கலாம், போட்டோ எடுக்கலாம், வளர்க்கலாமா வீட்டுல? அது நான் தான் சார். என்ன மைக் ஆஃப் பண்ணி கிளம்புங்க. நான் எத்தனையோ இடத்துக்கு போயிருக்கிறேன். ஒரு விஷயத்த சொல்லணும் மனசுக்குள்ள வச்சுக்க, எனக்கெல்லாம் சொல்ல தைரியம் இல்லை. இருந்தாலும் இந்த மேடையில முத கிருஷ்ணகிட்ட சொல்லுங்க. எங்க அப்பாவும் 7 வருஷத்துக்கு முன்னாடி மதுரை திருமங்கலத்துல அரெஸ்ட் பண்ண போலீஸ் வந்தாங்க. உங்க அப்பாவியா? நல்ல மனுஷனே. ஏன் சார்? அப்புறம் வீட்டுல புலி வளர்த்தா. ரொம்ப நன்றி சார். இதே மாதிரி ஒரு 5 மேடைக்கு நான் போனேன்னா என்னுடைய தன்னம்பிக்கை இழந்து இங்கேயே பிளம்பிங் வேலையோ இல்லை உங்க மாமரத்தில் வேலையோ கொடுத்தா வாங்கி செய்யணும் போல, இல்லாட்டி 100 நாள் வேலைக்கு தான் போகணும் போல மகிழ்ச்சி. என்ன காரணம்னா அவங்கெல்லாம் குழந்தை மேடையத்தனும் பார்க்கணும், நம்ம அசார் வரணும், முல்லை கோதல் வரணும் ஆசைப்பட்டிருக்காங்க. கண்டிப்பா. அதனால ஒவ்வொருவரையும் நீங்க ரசிக்கணும், நிரம்ப கைதட்டுங்க, இந்த மேடையை முழுமையாக ரசிங்க, அதுதான் முக்கியம். எவனுக்கெல்லாம் சிரிப்பு வாயடியில் இருக்கிறதோ அவனுக்கு துன்பம் காலடியில் போயிடும். இந்த 2 மணி நேரம் உங்களுக்கான நேரம், முழுமையாக பயன்படுத்துங்கள். எங்களை அழைத்துட்டு வந்து பெருமை சேர்த்ததுக்காக இந்த மாங்கனி விழா கமிட்டியாளருக்கு ஒரு பெரிய நன்றி சொல்கிறோம். இந்த மாதிரி ஒரு பொழுதுபோக்கு அம்சங்கள் வேணும், அப்பதான் நம்மளுடைய ஆயுளை கொஞ்சம் கொஞ்சமா நீட்டிக்கிட்டு போக முடியும். உங்கள் ஆயுளை நீட்டிக் கொள்வதற்கு சரியான மேடை இந்த மேடை என்பதை சொல்லி இந்த வாய்ப்புக்கு அத்தனை நல்ல நெஞ்சங்களுக்கு நன்றி சொல்லி அன்போடு விடைபெறுகிறோம். நன்றி நன்றி நன்றி. கேள்வி அங்கே வச்சிருப்பான். வாங்க சார். எனக்கு இல்லையா? சரி சரி பரவாயில்ல, அதனால நானே இன்னைக்கு நேரத்தை அசிங்கப்பட்டுக்கிட்டு இருக்கேன். சரி